ஒன்றே கடவுள் ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் உணர்வே பிரம்மம் அறிவே சத்குரு அறிவே சத்குரு சத்குருவே கடவுள் சத்குருவே கடவுள் அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சத்குரு திருவடிகளே சரணம். எல்லாம் வல்ல அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சத்குருநாதருடைய அனுக்கிரகத்தினாலே இந்த மேடவாக்கம் அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சபையில் ஒவ்வொரு மாதமும் மாத பூஜை சிறப்பாக நடத்தி வருகின்றார்கள் அன்பர்கள். இப்போ எந்த சபையிலுமே மாத குருபூசை செய்வாங்க, பஜனை வருவாங்க, சொற்பொழி வருவாங்க. எல்லா சபையிலும் அதெல்லாம் ஒவ்வொரு சபையிலும் ஒரு சாதத்தில் எடுத்து நடத்துகிறாங்க. அந்த சபையில் சில சபையில் இந்த சபையில் ஒரு வாய்ப்பு தாமிர சன்னிதானத்தில் இருந்ததால் இங்கே வந்து அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இறைவனுக்குள்ளாக நான் கொடுத்துருக்கேன். அப்படி இதெல்லாம் கேட்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம் தான். ஏன்னா இந்த செவி இருக்க அவ்வளோ மேலான செவி, மனிதருக்கு இருக்கக்கூடிய செவி தான் ஞானம் அடையிறதுக்கு இந்த செவி தான் காரணமாக இருக்கு. கண்ணு பார்க்கறதை தவிர ஞானம் கிடையாது. வாய் பேசும், ஆனால் உணரக்கூடிய சக்தி கிடையாது. அந்த செவியிலே மட்டும் நீங்கள் கேட்டீங்கன்னா மனசில் படுது. இப்போ செவிக்கு எவ்வளோ ஆட்டம் இருக்குது. செவி எது ஆகாயத்துடைய அம்சம், செவி என்பது ஆகாயத்துடைய அம்சம். அந்த செவியில் கேட்கும்போது உணர்றான். ஒருத்தர் அன்பை பேசி பாருங்க, சந்தோஷமாக பார்ப்பான். கடுமையாக சொல்லி பாருங்க, என்னை யாரு நினச்சிருப்பான். அப்போ செவி மூலமாக தான் எல்லாமே நமக்கு வருது. ஞானம் கூட குருவுல வாசம் செய்கிற அந்த காலத்தில் குருவுல வாசம் எப்படின்னா இப்படி நூலெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் செவி மூலமாக கேட்டு கேட்டு அதை மனசில் எண்ணி அப்படியே பதிய வச்சு அடுத்தவங்களுக்கு அப்படியே சொல்கிறது. அதான் குருவுல வாசம்ங்கிறது. இளமையிலிருந்தே வேதங்களை கற்றுக் கொடுத்து அடிச்சு ஓடி. இப்போ வேதாந்தம்னு சொன்னால் அடிச்சு ஓடின்னு ஒரு நூல் இருக்கு. நானா ஜீவவாத தத்துவ கட்டளை 36 தத்துவத்தினுடைய அதில் பூரா அதில் இருக்குது. அதை படித்தா தான் வேதாந்தம் படிக்க முடியும். அது தத்துவம் தெரியாத வேதாந்தம் படித்தா புரியாது. கேட்கலாம் செய்யல, தத்துவம் தெரியணும். 36 தத்துவம் என்ன இப்போ படித்தோம்ல. மனம் என்னும் மாதினிக்கு மக்களும் மைந்து மதம் என்னும் பேர் பிடித்து மாற்றுறார் வந்து. அது என்ன தெரியுதா? மனசுக்கு 5 விதமான குழந்தைகள் இருக்குது. மெய், வாய், கண், மூக்கு, செவி, உள்ளம், மனம், புத்தி, சித்த, அகங்காரம், அந்த கரணம். இது எல்லாம் மனசு எங்கே மனசு அது ஆர்டர் பண்ணும்போது அது அங்கே போகும், இல்லாட்டி போகாது. அதனால தான் மனதை உடையவன் மனிதன். மனசு தான் மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் மனசு இருந்தாலே சிந்திக்கூடிய ஆற்றல் கிடையாது. இப்போ மனுஷன் இன்னைக்கு சென்னைக்கு போகணும்னு நினச்சா உடனே போகிறான். மாடு அப்படி போகாது. நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும். சென்னைக்கு வண்டியில் வெட்டி எடுத்துகிட்டு போனால் தான் அது வரும். அப்போ மனிதனுக்கு தான் அந்த அறிவு உயர்வு எல்லாம் இருக்குது. அப்போ மனிதனுக்கு இந்த சபையில் என்னடா இது சுத்த அத்வைத போதகர்கள் இருக்குது, இது என்ன பொருள், சச்சிதானந்த சபைனா என்ன, முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அவ்வளோ விஷயம் இதுக்குள்ள இருக்குது. அகட்ட பரிபூர்ண சச்சிதானந்த சபைன்னு போட்டுட்டாலே இதுக்கு என்ன பொருள், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு அமைப்பு, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அமைப்பு. உலகத்தில் இந்த வேதாந்தம்ங்கிறது இங்கே தான். வேதாந்தத்தில் இருக்க அத்தனை கருத்து இந்த புக்கில் இருக்கு. அகட்ட பரிபூர்ண சச்சிதானந்த சபைன்னு என்ன பொருள் அது தெரியணும்ல. இப்போ இந்த பெஞ்சி இருக்கு, இந்த இடத்துல கிடையாது. அப்போ இது கண்டம் ஆயிடுச்சு. கண்டம் இல்லாதது அகண்டம். இப்போ
இப்போ இந்த வீடு இந்த கட்டடம் இருக்கு, இது இங்கே இருக்கு, ஆனால் அங்கே கிடையாது. இது கண்டம். அகண்டம் என்பது இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது, மேலேயும் இருக்குது, கீழே இருக்குது. அதுக்கு தான் அகண்டம்னு பேர். துண்டுபடாதது, அது துண்டுபடாது. இப்போ ஆகாயம் இருக்குதுல்ல, ஆகாயத்தை துண்டுபடுத்த முடியுமா? இதெல்லாம் ஆகாயம் தானே. கொஞ்சம் இதில் மண் எடுத்து பாருங்க, அங்கனே ஆகாயம் இருக்கு. ஆகாயம் எல்லா இடத்துலையும் இருக்கு. இதுக்குள்ளே ஆகாயம் இருக்கு, நமக்குள்ளே ஆகாயம் இருக்கு. பஞ்சபூதம் நமக்குள்ள இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. அப்போ கண்டம் இல்லாதது ஏதோ அகண்டம். உலகம் எல்லாம் கண்ட முடியாது. ஆனால் சக்தி சித்தானம் வந்து கண்டம் கிடையாது, அகண்டம். கண்டம்னா துண்டுபட்டது, அங்கங்கே துண்டுபட்டு. காலத்தால் துண்டுபடாதது, தேசத்தால் துண்டுபடாதது, வஸ்துவால் துண்டுபடாத எதுவோ அது அகண்டம். அப்படின்னு என்ன பொருள்? காலம் என்பது நேற்று புதன்கிழமை, இன்னைக்கு மாறி போச்சுல. இன்னைக்கு வியாழக்கிழமை ஆச்சு, காலம் துண்டு விட்டுச்சு. இன்னைக்கு வியாழக்கிழமை ஆச்சு, நேற்று காலம். இன்னைக்கு வியாழக்கிழமை தான், நேற்று புதன்கிழமை போயிடுச்சு, காலம் துண்டு விட்டுச்சு. இன்னைக்கு வியாழக்கிழமை. அப்போ அகண்டம் என்பது புதன்கிழமையே இருந்தது, வியாழக்கிழமையும் இருக்குது. காலத்தால் துண்டுபடாதது, தேசத்தால் துண்டுபடாதது. இப்போ சென்னை மாநிலம்னு இங்கே சொல்கிறோம், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளதான் இருக்கு. அந்த பக்கம் போனால் அதுக்கு வேற பேர், ஆந்திரா, கர்நாடகா, இப்படி வேற பேர் ஆயிடுது. அந்த அகண்டம் என்பது இங்கேயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு. தேசத்தால் துண்டுபடாது, தேசத்தால் துண்டுபடுத்த முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஊடுருவி இருக்குது. ஆகாயம் எப்படி எல்லா இடத்துலையும் ஊடுருவி இருக்குதோ அதுபோல அகண்டம் என்பது துண்டுபடாதது, காலத்தால் துண்டுபடாதது. இப்போ தேசம் துண்டுபட்டுச்சு. இப்போ இதோட தமிழ்நாடுங்கிற ஒரு இது வச்சு அங்கே வேற மாநிலம் ஆயிடுச்சு. அப்போ இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. தேசத்தால் துண்டுபடாதது அகண்டம். வஸ்துவால் துண்டுபடாதது, கால தேச வஸ்து, 3 பொருள் இருக்கு. வஸ்துனா இப்போ இது இருக்கு, இது ஒரு வஸ்துன்னு வச்சுங்கள. இப்போ அங்கே கிடையாது இந்த வஸ்து. ஆனால் அகண்டம் என்பது எங்கே இருக்குது, அங்கே இருக்குது, எங்கே இருக்கு, நீக்கமர இருக்குது. வஸ்துவால் துண்டுபடாதது அகண்டம், அப்படி பொருள் இருக்கு. இப்போ தேச கால வஸ்துவால் துண்டுபடாதோ அது அகண்டம். பரிபூர்ணம்னா என்ன பொருள்? குறையில்லாதது, நிறைவாக உள்ளது, எந்த விதத்திலையும் குறைபடாதது. அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ கேணி இருக்குதுன்னு வச்சுங்க, கிணறு இருக்குது. அதில் ஒரு குடத்தை கொண்டு போய் தண்ணி மோட்டுறோம். அம்மா நீ பேசுறதா நான் நிப்பாட்டிக்கிறேன், நீ பேச. ஒரு குடம் இருக்கு, அந்த குடத்தை கொண்டு போய் அந்த தண்ணி கிணத்துக்குள்ள அமுத்துறோம். ஃபுல்லாக கீழே வரைக்கும் அமுத்தினா அது எப்படி இருக்கு? மேலேயே இருக்குது தண்ணி, பக்கவாட்டி இருக்குதா, கீழே இருக்குது. அதுக்கு பரிபூர்ணம் பேர். அப்படி கடவுள் அணுக்கணுவாக மகத்துக்கு மகத்தாக நீக்குவரை நிறைந்திருக்கிறார்கள். எப்படி இருக்குது? சத்து சித்து ஆனந்தம் தான் மூன்றும் அதனுடனே ஒத்துக்கு நாமம் சகமாகி இருக்கையினை தொட்டால் இவை மூன்று பிரமன் மறுக்கில் வரும் பிரமன் வரிசைகள் உரைத்து வருமாறு. அது எப்படி கண்டு வர்றோம்? மறுக்கின விசாரணை செய்யணும்னார். விசாரணை, வேதாந்த விசாரணை செய்யும்போது அது அந்த பொருள் எப்படி வஸ்து, சரி அங்கெல்லாம் இருக்க, அது பொருள் எங்கே இருக்குது? தனக்குள்ளே இருக்கு. தனக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளை கண்டுகொள்வதற்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது. தன்னையும் தனக்காதார தலைவனை கண்டானே பின்னே தலைவரானாய் பிரமமாய் பிறப்பித்தீர்கள். உன்னை நீ அறிந்தாயாரின் உனக்கு ஒரு நம்ம அறியாமத்தான் இவ்வளவு துன்பத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறது மனிதன். இப்போ நான் யார்?
இந்த உடம்பா அல்லது வேறையான்னு தெரியல. இதெல்லாம் விளக்குறதா வேதாந்தம். இதுக்கு தான் ஞானிகள் அவங்க அனுபவிச்சு சொன்னாங்க. துக்க வேணும் மண்கடத்தை சுற்றி பொசுக்கி, துன்ப வேணும் பாய்ச்சலை மட்டுப்படுத்தி அப்படின்னு ஒரு பாட்டு வருதுல்ல. இப்போ உலகத்தில் யாராச்சும் துக்கம் இல்லாமல் இருக்காங்களா? பிரேமிஸ்டா இருக்குது, இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசனா இருக்குது, ஒன்றும் வேண்டாம். இந்த துறவிகளுக்கு துக்கமாக இருக்குது, துக்கம் நிறையா இருக்கு. மாயை, அது மாயை என்ன ஆகுதுன்னா மாயை சாத்து. அது சாமி சொல்லுது, அதை நீ நீக்க முடியாது, தூக்கி போடு. துக்கம் வேணும் மட்கடத்தை சுட்டு பொசுக்கி, துன்பம் வேணும் பாய்ச்சலை மட்டுப்படுத்தி, இன்பம் வேணும் செய்வனை ஈடற்ற செய்வோம். இந்த இருக்கக்கூடிய ஆத்மா சுறுசுறுமானது, இன்பமானது. அது துக்கம் கிடையாது, சுகம் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஆனந்த வடிவமா இருக்கு. அப்போ உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு துக்கம் இல்லை. இந்த சரீரத்தோட சேர்ந்ததுனால இந்த சரீரம் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த சரீரத்தை, உங்க பேர் என்ன? முத்துக்குமார். முத்துக்குமாரனா என்ன திருப்பி பார்க்கிறீங்க? முத்துக்குமாரா அப்படின்னு உடனே திருப்பி பார்க்கிறீங்களா? எங்க அந்த முத்துக்குமாரை சொல்லு, கண்டுபிடிக்க முடியுமா? முத்துக்குமாரனை கண்டுபிடிக்கணும். முத்துக்குமாரனுக்கு சாவும் இல்லை, பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. ஆனால் இந்த உடம்பு கொஞ்ச நாளில் கீழே விழுந்துடும். இதை தெரிவிக்கிறது தான் ஞானிகள்லாம் அழுது அழுது அழுது, ஏமாந்துடாதீங்க, நிலையில்லாத வாழ்க்கை, நீ பெரிய பெரிய பிறப்பு, இந்த மனித பிறப்பு, உயர்த்த பிறப்பு, மாநில பிறப்பு, அரிதாகிய மாநில பிறப்பு வந்திருக்கிற அந்த உண்மை பொருளை அறிஞ்சுக்கப்பா. ஞானம் அடையிறது தான் இங்கே வந்திருக்குற. வேற எதுக்கு இங்கே நீ வரல? சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு, இதுக்கெல்லாம் வரல. நீ உண்மையிலேயே அறியறதுக்கு நீ வந்திருக்க. ஆனால் இங்கே வந்தவுடனே எல்லாத்தையும் மறந்துடும். மனுஷன் எத்தனை பிறவி எடுத்துக்கான்னு உனக்கே தெரியாது. எழுகடல் மணலை எண்ணும் என்னுடைய பிறவி என்ன முடியாதுன்னு அறிஞர் சொல்றாரு. அத்தனை பிறவி எடுத்தாலும் நமக்கு தெரியல. இப்பதான் பிறந்திருக்கோம், இதை நம்ம அனுபவிக்கணும், அது சம்பாதிக்கணும். இதுதான் மனுஷனுக்கு வருது. ஏன்? அதுதான் மாயை. மாயங்கிறது எங்கேயும் இல்லை, மனசுதான் மாயை. மறைக்குது, எல்லாத்தையும் மறைக்குது. ஜென்மத்திலே மிக்க கர்மான சாரமோ பெருகால விபரீதமோ உன்மத்தமோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேளையிலே வன்மித்து அறக்கேடு சூழ்கின்றதுங்கிறார் ஒரு பெரிய அறக்கேடு. நம்ம நல்லது செய்யப்போனா அதுல அது குறுக்க வருது மாகிய. அதான் ஜென்மத்திலே மிக்க கர்மான சாரம். எந்த பிறவிலே செய்த கர்மமும் தியாகம் பண்ணும்போது தியானம் செய்ய கைகூடாது. ஏன்? மனசு அங்கே தடுக்குது, வினைப்பயன். தியானத்தில் உட்காந்து எல்லாம் அந்த சபையில் உட்காந்து ஆஃப் பண்ணுவாங்க, உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. என்னப்பா உட்காந்து உட்காந்து தான் தூக்கிடுவாங்க. தவறு அங்கே வந்தது தியானத்துக்கு உண்டு. அதுக்கெல்லாம் சாதனை பண்ணு. சின்ன வயசுலேருந்தே அதுக்காக உட்காந்து சாதனை இந்தியத்தை சாதிப்பார் உலகில்லை ஆதலால் இந்த நான்கு மனிதர்கள் கருவிக்கால் நூதன வெளியுள்ள நுழையாது. அப்படி நுழைமாயி பூத ஜென்மம் கோடி புனிதனா புருடனாமேன்னு சொல்லி வேலை காட்டுது. எத்தனையோ மக்கள் இங்கே இருக்காங்க. இங்கே ஒரு ஆங்கில அமைப்பு யாருக்கு தெரியும்? கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். இல்லைன்னா கோயிலுக்கு தான் போகாத, கோயில் இருக்கு, அம்பாள் இருக்கா, போகிறது நல்லது. அதோடு இல்லாமல் இருந்தால் ஒன்றும் இல்லை. மனுஷன் பிரிவிக்கிறே சொல்லிக்கிறாங்க. கடவுள் ஒன்று இருக்குது, நம்பிக்கை வர்றதுக்கு தான் கோயில். அதை நம்பணும், கடவுள் நம்பணும். கடவுளை நம்பினோர் கைவிடப்படாது. இப்போ கடவுளை நம்ப நமக்குள்ளே ஒரு நல்ல உதயமாகும். இப்படி தியானம் பண்ணுவது ஒரே நாளில் கைவிடாது. அதனாலதான் பெரியவர்கள் சொல்றாங்க, நீ உன்னால முடிஞ்சதுக்கு நீ தியானம் பண்ண அது பழக பார்க்கமான பரவசப்படுன்னு பலமுறை சொல்லணும். சாதனை செய்ய கான்சன்ட்ரேஷன் ஆங்கிலத்தில் படித்து சொல்லுவாங்க. ஒருநிலைப்படு. அப்போ ஒருநிலை எதிர்ப்படுதுன்னா நாம் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் மனசை ஒருநிலைப்படுத்தி கடவுள் எங்கோ இருக்காரு. என்னாத கடவுள் எங்கேயும் ரொம்ப தூரத்தில் இருக்காருன்னு நினைக்கிற மனுஷன் இல்லைப்பா,
ஜீவன் ஈசன் என்றறிஞர் உண்மை மூடரே மடி தேகம் கோவில் திருநங்கை உண்மை மூடரே. இந்த ஜீவன் தான் ஈசன். சீவனுக்கு சிவனுக்கு ஒரு வித்தியாசம் தான். சீவன் அதான் மாயா, சிவம் சிவம் அது மாசற்றது. சீன்னு இருக்கு இல்லையா, மாய மனம் நமக்கு வச்சு இவன் சீவன் சீட்டு கொண்டிருக்கிறான். ஆசாபாசத்தினால கட்டுப்பட்டு உலகத்தில் இவன் நடமாடி கொண்டிருக்கிறான்னு சொல்லி சீவன் சீவித்து கொண்டிருக்கிறதுனால சிவன் சொன்னால் அது எதுலையும் சம்மந்தப்படாது. அங்கு கெனாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த குறிச்சி அறிவோடு நிறைந்தது எது, அப்படி எதுலையும் பற்றலாமல் இருக்கு. அதுக்கு தான் சிவம்னு பேர். ஆனால் எல்லா வசதியும் அதான் இருக்கு, அது இல்லைன்னு ஒன்றும் கிடையாது. சிவன் இல்லைன்னா சமம். அந்த ஜீவன்கிற ஒரு மாயை வச்சு இந்த உலகத்தில் நம்மளை நடமாடிக்கொண்டு உலகத்தில் ஜீவித்து கொண்டு மனிதன் இருக்கான். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் இந்த அகண்டபடி சச்சியார்த்த சபையில் ஆத்ம ஞானத்தை போதிக்கிறது தான். இப்போ இதெல்லாம் சொல்றது ஆத்ம ஞானம். ஆத்ம ஞான வாழ்க்கையில அனுவரவு திசையில்லைன்னு சொல்லுவாங்க, சாமி சொல்றாங்க. இதை தெரிஞ்சுக்கணும். மனிதனா பிறக்க மட்டும் போதாது, சம்பாதிச்ச மட்டும் போதாது, வீடு கட்டினா காரணம் அது மட்டும் போதாது. நாம் யார் ஏன்னா நிலையாமை. அது பெரிய ஒரு இதில் சொன்ன வார்த்தையில் அத்தனை ஞான களஞ்சியம். இதில் ஒரு வார்த்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்று எதுவுமே நித்திய அனித்திய வசதியகம்னு அதில் சொல்லுது. நித்தியம்னா எது? ஆன்மா நித்தியமான சத்திய பொருள், அதுக்கு அறிவு கிடையாது. தேகம் இங்கிருந்து நாளை கீழே விழுந்துடும். அதுபோல தான் கடவுள் எப்படி இருக்காருன்னா, பாலுக்குள் நெய் போல. பால் எப்படி இருக்குது தெரியுதா? கண்ணுக்கு தெரியல. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? காய்ச்சி ஆற வச்சு பிறகுத்தி அதை தயிராகி கடைஞ்சா கண்டுபிடிச்சிடலாம். வெண்ணையாக சூடுகாட்டணும்னா நெய் வந்துருக்கு. அதுபோல மனிதன் கடவுளுடைய அம்சம். அதை விசாரணை செய்யும்போது இது நான் அல்ல, நேதின்னு வடமொழிக்கும். இதல்ல மன நான் அல்ல, புத்தி நான் அல்ல, உள்ள நான் அல்ல, உள்ள மனம் புத்தி சித்த அகங்காரம் நான், இதெல்லாம் நான் அல்ல, நான் ஆத்மஸ்வரூபம் சச்சித்தானந்தம் அப்படிங்கிற எண்ணம் வரவேற்கிறதுக்காக தான் விசாரணை. இப்போ பாட்டு பாடும்போது இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும், விலைக்கு சொல்லும்போது தான் தெரியும். ஆகவே இதெல்லாம் சச்சங்கத்தில் கலந்து கொள்ளும்போது நல்ல அறிவு உண்டாகும், நல்ல ஞானம் உண்டாகும், தெளிவு ஏற்படும். தெளிவு தான் ஞானம். இந்த தெளிவு ஏற்படுவதற்காக தான் ஞானிகள்லாம் அறுபாடுபட்டு மனித குலத்தை எப்பயாச்சும் கடத்தேற்றணும். எத்தனை ஞானிகள் உலகத்தில் அவதரித்தாங்க? அதில் 99 பேர் இந்தியாவில் தான் அவதரிச்சிருக்காங்க. எண்ணறிய ஞானிகள் அவதரித்தது இந்தியாவில். 999 பேர் இந்தியாவில் அவதரிச்சிருக்காங்க. அப்படின்னா இது என்ன? ஞான பூமின்னு இந்தியாவுக்கு பேர். ஞான பூமி. உலகத்தில் மற்ற அறிவியெல்லாம் மற்ற இதெல்லாம் உயர்ந்து இருக்கலாம். ஞானத்துக்கு வேணும்னா இந்தியாவுக்கு வாங்க. எத்தனையோ பெரியவர்கள் இந்தியாவில் இருந்தால் ஞானம் கொடுத்தாங்க. அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. எல்லா பெரியவர்களும் இந்தியாவில் தான். ஏன்னா ஒரு குழந்தை கேட்டாலும் ஞானம் பேசும். ஒரு சின்ன குழந்தை அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, அது கேளுங்க ஏதாச்சும் ஞானத்தை பற்றி பேசும். எங்கள் அப்பா இப்படி சொல்ல, அப்பா சொல்ல சொல்லியிருக்காங்க, சும்மாதான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய ஒரு கிராமத்துக்காரங்க எங்கள் வேதத்தில் இருப்பான். அவன் அவங்க கிராமத்தாளி கூட எங்கள் சாஸ்திரத்தில் இப்படி சொல்லலையா அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்தில் இருக்கிற கூட வித்தியாசம் வச்சிருக்கான்னு ஒதுக்க மாட்டாங்க. அப்படின்னு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராமவாசிகள் கூட இந்த 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 பூமியில் பிறந்தவர்களுக்கு ஞானம் இருக்குதுன்னு சொல்ல வர்றாங்க. ஏற்பட்ட நாடு நம்ம நாடு. எத்தனையோ அருளாளர்கள்லாம் இங்கே அவதரிச்சிருக்காங்க. அத்தனை அவதார விஷயம் இந்தியாவில் தோன்றி இந்த நாட்டில் மார்க்ஸ் முல்லர்னு ஒருத்தர், நீங்கள்லாம் படிச்சு உங்களுக்கு தம்பிக்கெல்லாம் தெரியும். மார்க்ஸ் முல்லர்னு ஒரு சிந்தனையாளர். அவரு இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இந்த சான்றோர்கள்லாம் பற்றி தெரிஞ்சுக்கலாமா, அது கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கணும்.
அப்போ அவரை போல உள்ள அறிஞர்கள் சிந்தனையாளர்களை பிச்சைக்கார நாடு அங்கே என்ன தேடி போய் தெரிஞ்சுக்கிறார் இந்தியாவில் அப்படின்னு சொல்லி என்ன கேள்வி தமாஷ் பண்ணியிருக்காங்க. அவர் விஷயம் தெரிஞ்சவர். இது ஒரு பெரிய ஞான கலைஞர். எல்லா நாடு இந்தியாவில் பூரா சுற்றி பார்த்து அதே அறிஞர்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டாங்க. உலகத்தில் ஒரு ஞான களஞ்சியம்ங்கிறது பாரத நாடு தான். ஒரு குழந்தை கேட்டாலும் ஞானத்தை பற்றி பேசுது. தோன்றிய அவதார புருஷர்களில் 99 பேர் இங்கே தான் இந்தியாவில் தான் தோன்றியிருக்காருன்ட்டு இந்தியா ஒரு புனிதமான நாடு, ஒரு பெரிய ஞான களஞ்சியம்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னார். அப்புறம் அவர்கள் எல்லா இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் வந்து சஞ்சாரம் செய்து சுற்றி பார்த்தாருன்னு ஒரு வரலாற்றில் சொல்லி அப்பேற்பட்ட நாடு நம்ம நாடு. இது ஞானத்தை பற்றி பேசுறது எல்லாம் இருக்குது. கர்மகாண்டம், பக்தி காண்டம், ஞான காண்டம் எல்லாம் இருக்குது. நம்ம ஒரே வரியில் சொன்னான்னு சொல்லுவோம். ஜீவகாருண்யம், ஈஸ்வர பக்தி, வாசவைராக்கியம், பிரம்மஜானம். ஒரு வரியில் அத்தனை இந்த வேதத்துடைய சாரம் கூட இந்த நாடுகளுக்கு தான் வேதங்கள் வருது. ஜீவகாருண்யம், வாசவைராக்கியம், ஈஸ்வர பக்தி அல்லது குருபக்தி, எது வச்சாலும் ஒன்று தான். பிரம்மஜானம், இந்த 4 பண்புகள் இதில் இருக்கு நம்ம வேதத்தில். நாயகத்துதியில் பாருங்க அத்தனை இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு ஞான களஞ்சியம் நம்ம நாடு. இந்த நாட்டில் அவதரிக்கிறதுக்கு, இந்த பிறந்ததுக்கு நாமெல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்பேற்பட்ட ஞான குரு கிடைப்பது அறிவு. குருவில் எத்தனையோ விதம் இருக்காங்க. காரண குரு, காரிய குரு, சித்த குரு இப்படி இருக்காங்க. ஆனால் ஞான குரு கிடைக்கிறது பூர்வத்தில் அவர் தவம் பண்ணியிருந்தா தான் ஞான குரு கிடைப்பாங்க. அப்படி ஏதோ நீங்கள்லாம் கொஞ்சம் புண்ணியம் பண்ணதுனால இந்த இடத்துல உட்கார்றதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்க கொடுத்துடலாம். இந்த இடத்துல வந்து அமர்ந்து இந்த விஷயங்கள்லாம் காதல் கேட்குறீங்கள, அதே பெரிய தவம். தவம்ன்றது அதுதான். இப்படி நம்ம இந்த பூமியில் பிறப்பதற்கு இந்த மாதிரி ஞானிகளுடைய ஒரு அருமையான வேதங்களை படிப்பதற்கு, பேசுவதற்கு, சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைத்திருக்கு. அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த அகண்ட பரிபூரண சச்சாரண சேனை சபை என்பது எத்தனையோ வாழையடி வாழையாக வந்தது கூட்டம் சொல்லி கூட எத்தனையோ அருளாளர்கள் அவதரித்து கடைசிய சத்குருநாதர் தோன்றியிருக்காங்க. ஆதிசங்கரர், மத்துவர், ராமானுஜராக அவதரித்தார்கள். ஆதிசங்கரர், மத்துவர், ராமானுஜர் 3 சேர்ந்து ஒரு உருவமாக ஒன்றாக அவதாரமாயிருக்கு. அப்படி ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஞான களஞ்சியமாக இந்த அமைப்பில் வந்து உட்கார்ந்து கேட்பதற்கு, சிந்திப்பதற்கு உங்களுக்கு எல்லாம் பெரும் புண்ணியம். இந்த கடைப்பிடிக்க அடிக்கடி வாங்க. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். இங்கே வந்து உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க. குணாதான்னு பாருங்க. வேற உங்களுக்கு நீங்கள் வந்த இடத்துல ஒன்றும் தெரியல. குணாதான்னு சொல்லுங்க. குணாதா சொல்லுங்க. எல்லாரும் சொல்றீங்களா? குணாதா, குருநாதா, எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த சிந்தனையே உங்களை மேலே இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும். நாம அதில் ஒருத்தர். அப்போ எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். ஆகவே இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் உட்கார்ந்து குணாதான்னு சொல்லுங்க. போது வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம். அந்த குருங்கிற சொல்லுக்கு அவ்வளவு வலிமை, ஆற்றல் இருக்கு. அஞ்ஞானத்தை போக்கி விஞ்ஞானத்தை கொடுக்கக்கூடிய குருங்கிற சொல்லு